ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நான் உங்கள் விக்ரம். சாரி, போன வீடியோ போகணும்னு நினச்சேன், போட முடியல. அதனால தான் இந்த வாரத்துலேருந்து மட்டும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, எப்படியாவது வாரத்துக்கு ஒரு வீடியோ கம்பல்சரி நான் போட்டலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. அது மட்டும் இல்லை, நான் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னேன். அதனாலே கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருக்கு. பிஸ்னஸ்ன்னு சொன்ன உடனே இங்கே நிறைய பேருக்கு ஒரு சில விஷயத்தை நான் தெரியப்படுத்தணும்னு விரும்புகிறேன். நீங்கள் ஃபிட்னஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஃபிட்னஸ் பற்றி தெரியும். நான் ஃபிட்னஸ் ட்ரைனர், ஆனால் நான் ஜிம்மில் தான் ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு எனக்கு போதுமான வருமானம் இல்லை, அதுக்கு மேலே நான் டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இந்த ஹெல்ப் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆன்லைன் ப்ரெசன்ஸை எப்படி கொண்டு வர்றது. நீங்கள் ஜஸ்ட்டு ஜிம்மில் போய் ட்ரெயின் பண்ணாமல் ஆன்லைன் மூலிமா மற்ற நாட்டில் இருக்கிற கண்ட்ரியில் இருக்கிற கிளைண்ட்டெல்லாம் எடுத்து இங்கே நீங்கள் ட்ரெயின் பண்ண முடியும். அதுக்கு மெயின் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா லிங்க்டின், இன்ஸ்டாகிராம் இதுதான் மேஜர். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்ஸை நீங்கள் அங்கே தான் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதில் எப்படி பண்ணுறது, அதுக்கான ஸ்கிரிப்டில் இருந்து எடிட்டிங்லேருந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் எங்களை காண்டாக்ட் பண்ணால் மட்டும் போதும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயே நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுலேயே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபிட்னஸ் ட்ரைனராக இருக்கணும், அது மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஃபிட்னஸில் ஓரளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு மேலே எனக்கு டீட்டெயிலாக தெரியலனா கூட அதுக்கான ட்ரைனிங்கும் நாங்கள் கொடுப்போம். ஸோ ட்ரைனிங் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z எல்லாமே ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களை ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வீடியோவை போஸ்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தா மட்டும் போதும். இல்லை உங்களால் எடிட் பண்ண முடியும்னா கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எடிட் பண்ண முடியாது, எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல. நீங்கள் வீடியோ மட்டும் அனுப்பினாலே போதும். அதுக்கான எடிட்டர்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ அவங்க எடிட் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்லைனில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் சோஷியல் மீடியா மெயின்டைன் பண்ணால் கூட பண்ணுறோம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான வெப்சைட்டோட வேலையும் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஒன்று கொடுத்து நம்ம சேனலே வரும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட எடிட்டர்லாம் வச்சிருக்கேன்னு சொல்கிறேன். அப்போ இந்த சேனல் என்ன வீடியோ எப்படி போடுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது வேறு இது வேறு. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி அதெல்லாம் நான் தான் பண்ணுறது. ஒரு சில விஷயம் எடிட்டர்கிட்ட கொடுத்து பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அது வேறு டாபிக், இது வேறு டாபிக். ஸோ நம்ம அதை விட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷேர் பண்ண ஒரு நேம் சுதர்ஷன். இவர் பெங்களூரில் தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் இவங்க சின்ன வயசில் திண்டிவனத்தில் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்திருக்காங்க. ஸோ அந்த வீடு சொல்ல போனால் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆங்கிலோ இண்டியன் அவங்க ஆசையாக கட்டின ஒரு வீடு. ஸோ அந்த வீடு எப்படி சொல்கிறது, அவங்க சென்னை தான், பட் திண்டிவனத்தில் அவங்க இடம் வாங்கி வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரான்ஸில் இருக்கிற வீடு எப்படி இருக்குமோ அப்படி தான் அவங்க வீடு கட்டியிருக்காங்க. எப்படி சொல்கிறதுனா, அந்த வீடுக்கு தளம்லாம் கிடையாது, மொட்டை மாடியே கிடையாது. பட் 2 ஃப்ளோர் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அந்த ஓடு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஷேப்பில் தான் வீடும் கட்டியிருக்காங்க. அந்த ஓட்லேயே அவங்க இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்லேயே கண்ணாடி வச்சுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சூரிய வெளிச்சம் உள்ளே வரணும். அதே மாதிரி நைட் அந்த ரூமில் படுத்துட்டு பார்த்தோன்னா மேலே இருக்கிற நிலா, நட்சத்திரங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ சுதர்ஷன் ஃபேமிலியே அங்கே வாடகைக்கு போகிறாங்கன்றத பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் திண்டிவனத்தில் கொஞ்ச நாள் மாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் அங்கேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அங்கே பக்கத்தில் ஒரு சிப்காட் இருந்திருக்காங்க. சிப்காட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வேலை பார்க்கணும். அதுக்காக அங்கே மாறியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் இவங்க அந்த வீடியோ வாடகை எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த வாடகை எல்லாமே அந்த கம்பெனி கொடுத்துரும் அப்படின்றதுனால இவங்களும் கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா பசங்க இருக்காங்க, மொத்தம் சுதர்ஷன் கூட பிறந்தவங்க 4 பேருன்றதுனால இவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. சுதர்ஷன் ஒரு அண்ணனும் இருக்கார். ஸோ அவங்க அண்ணன் மட்டும் அவங்க பாட்டி வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு, சென்னையில் தான். பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3 பேரும் அந்த ஊருக்கு போயிடுறாங்க. அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊர்லேயே ஸ்கூல்லாம் சேர்ந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த வீட்லேயே நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக சுதர்ஷனுக்கும் தெரியவும் வருது. நம்ம சின்ன பசங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு புது வீட்டுக்கு வாடகைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் இந்த ரூம் தான் எனக்கு வேணும், இந்த ரூம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தேடி தேடி எடுப்போம்ல. அப்படி தான் சுதர்ஷன் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கண்ணாடி வச்ச ஓடு இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரூம் எனக்கு வேணும், இந்த ரூம் நல்லா இருக்கு, இந்த ரூமை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதர்ஷன் எடுத்துக்கிறாரு. இன்கேஸ் சுதர்ஷனோட அண்ணன் பிரபு இருந்தாருன்னா அந்த ரூமை அவருக்கு கொடுத்துருக்கவே முடியாது. ஏன் காரணம்னா அவர் தான் அந்த ரூம் எடுத்துருப்பாருன்னு சுதர்ஷன் நல்லாவே தெரியும். ஸோ அண்ணன் இன்கேஸ் இந்த ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த வீடு எடுத்துக்கணும், இந்த ரூமை எடுத்துக்கணும்னு சொல்லி சுதர்ஷனும் அவங்க அம்மா கிட்ட சண்டை போட அந்த ரூம் எடுத்துக்கிறாரு.
அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 மொத்தம் அது 4 ரூம் இருக்கிற வீடு அது சரிங்களா. 4 ரூம் இருக்கிற வீடுனால இன்னொரு ரூம்ல வந்து அவங்க அம்மா, அப்பா படுத்துக்கிறாங்க. இன்னொரு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, மீதி பேலன்ஸ் என்னோட தம்பி, என்னோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்த மாரி ஒரு ரூம் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டடி ரூமா மாத்திர்றாங்க. இன்னொரு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அதில ஒரு திங்ஸ்லாம் வச்சு அப்படியே வச்சிருந்துருக்காங்க போல, ஒரு ஸ்டோர் ரூம் மாரி. பெருசாலாம் அவங்க எதுவும் பிளான் பண்ணல. இன்கேஸ் அவங்க அண்ணன் ஊருக்கு வந்தாருன்னா, இல்ல இங்கேயே இருந்து படிக்கிற மாரி இருந்துச்சுன்னா, அந்த டைம் வந்து அந்த ரூம மாத்திக்கலாம் அப்படின்ற மாரி தான் அவங்களும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. சுதர்சனுக்கு வந்து இந்த பெட்ஸ் மேல வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த வீடு வந்து ரொம்ப பெருசா இருந்ததுனால, இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட் வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஸோ பெட் வளர்க்கணும்னு ஆசைப்பட்ட உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊர்லயே வந்து எதனா நாய் குட்டி போட்டிருக்கான்னு பார்த்து, அதோட குட்டி நாய கொண்டு வந்து வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே வந்து சுதர்சனோட தங்கச்சிக்கு வந்து பூனைனா இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அவங்க தங்கச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே ஊர்ல ஒரு குட்டி போட்ட பூனைய எடுத்து வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்த மாரி தான் நாய், பூனை எல்லாரையும் வளர்க்குறாங்க. ஸோ நாய் பொறுத்தவரைக்கும் பகல்லலாம் வெளில தான் இருக்கும். நைட் ஆனா மட்டும் வீட்டுக்குள்ள வந்து படுத்துரும். ஆனா கொஞ்ச நாள் அந்த வீட்டுக்கு போன கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நாய் வந்து வீட்டுக்குள்ளேயே வர மாட்டேங்குது. வெளியில தான் படுத்துட்டு வந்துட்டுருக்கு. ஒரு நாள் எதிர்பாராத விதமா நாய் இறந்தும் போயிருது. அந்த நாயோட இறப்புக்கு வந்து என்ன ரீசன் எதுவுமே தெரியல. நெறைய பேர் வந்து பாம்பு கடிச்சு இறந்து போயிருக்கும்னு சொல்றாங்க. ஆனா அந்த பாம்பு கடிச்ச மாரி தடயம் எங்கேயுமே கிடையாது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எதனா பயங்கரமா வெடி சத்தம் எதனா கேட்டா கூட நாய்க்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த மாரி விஷயம் எதுவுமே அங்க நடக்கல. ஆனா நாய் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்லாம இறந்தும் போயிருக்கு. இத பார்த்து அவங்க வீட்ல எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா, நாய் அந்த வீட்டு ஓரத்திலேயே ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, பழம் தோண்டி புதைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவுல என்ன ஆகுதுன்னா, எல்லாருக்கும் அந்த வீடு புடிச்சு போயிருது. புடிச்சு போன உடனே அந்த வீட வாடகைக்கு விட்டாங்கல்ல, ஸோ அந்த வாடகைக்கு விட்டவங்க வந்து இவங்க கிட்ட வந்து பேசுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, "நாங்க வந்து ஆஸ்திரேலியா போறோம். ஸோ எங்களுக்கு இருக்கிறது இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் தான். இந்த ப்ராப்பர்ட்டி நாங்க சேல் பண்ணலாம்னு நெனைக்கிறோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இவங்க சுதர்சன் அவங்க அப்பா என்ன சொல்றாங்க, "சரிங்க, நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. நாங்க வேணா காலி பண்ணிடுறோம்." அப்படின்னு சொல்லி சுதர்சன் அவங்க அப்பாவும் சொல்றாரு. அப்போ சுதர்சனோட அம்மா வந்து அவங்க அப்பாட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க. "எதுக்கு இத வந்து வெளிய யாரோ ஒருத்தவங்க வாங்கிட்டு, இந்த வீட நம்பளே வாங்கிக்கலாம்ல. இந்த வீடு மாரி வீடுலாம் நம்ம சென்னையில கூட வாங்க முடியாது. இங்க நம்ம வாங்கிடலாம். இப்ப நீங்க பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சிப்காட்டும் வருதுல்ல. ஸோ அந்த சிப்காட் வரதுனால அங்க இருக்கிறவங்க நெறைய பேர் இங்க வந்து தங்கவும் செய்யலாம்ல. அங்க இருக்கிற பெரிய ஆஃபீசர்ஸ் எல்லாமே வந்து பக்கத்துல எந்த ஒரு வீடு இல்லாம இங்க வந்து தங்குவாங்க." அப்படின்ற மாரி சுதர்சன் அவங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க. இத கேட்ட உடனே வந்து சுதர்சன் அவங்க அப்பாவுக்கும் புரியுது. ஓகே, நம்போ இந்த இடத்த வாங்குறது நல்லது தானே சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஓனருக்கு வந்து கால் பண்ணி சொல்றாங்க. "இல்லைங்க, நீங்க யாருனா பார்த்துட்டீங்களா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "இல்லைங்க, பார்த்துட்டுருக்கோம். யாரும் செட் ஆகலன்னு" சொன்ன உடனே, அப்போ இவரு வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. "எவ்வளோங்க எதிர்பார்க்குறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில அந்த காலம்ன்றது ரொம்ப பின்னாடிலாம் கிடையாது. 2002, 2003 அந்த காலகட்டத்தில தான். அந்த காலகட்டத்தில அந்த வீடோட ரேட் எவ்வளோ சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 12,00,000 சொல்றாங்க. இப்ப அந்த இடம் வந்து கோடிக்கணக்கில போகும்னு வச்சுக்கங்களேன். அப்போ வந்து 12,00,000 சொல்றாங்க. ஸோ 12,00,000 சொன்ன உடனே இவங்களும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 12,00,000 என்ன பண்றது தெரியலையேன்னு சொல்லிட்டு 12,00,000 அந்த காலகட்டத்தில ஒரு ₹1,00,00,000 வச்சுக்கங்களேன். ஸோ என்ன பண்றது தெரியலையேன்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிக்கிறாங்க. சுதர்சன் அவங்க அம்மா கிட்ட வந்து நகை எல்லாமே இருக்கு. அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர்ல ஒரு இடமும் இருக்கு. ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப நாளா வந்து விக்காமயே இருக்கு. யாரும் வாங்கவும் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ இவங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த அப்புறம் நகை எல்லாமே அடமானம் வைக்கிறாங்க. அடமானம் வச்சு அந்த வீடையும் வாங்குறாங்க. ஸோ வாங்குனதுக்கு அப்புறம் என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோட கடன எப்படி அடைச்சு ஆகணும் அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு கவர்மெண்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சராவும் வேலைக்கு போறாங்க. டீச்சரா வேலைக்கு போனதுனால அந்த வருமானம் வருது. அந்த வருமானத்த வச்சு இவங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நகையும் அந்த இடத்தோட பத்திரத்தையும் எப்படியாவது மூட்டி ஆகணும்னு சொல்லிட்டு மூட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க வச்சது வந்து அந்த காலத்துல வந்து அக்ரிகல்ச்சர் லோன் மூலியமா தான் வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ வட்டியும் கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்கு. ஸோ இவங்களால ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த வந்து எடுத்துற முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மாவுக்கு வந்து அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, 12,000 கிட்ட சம்பளமும் குடுத்துருக்காங்க. குடுத்தனால ஒரு பெரிய அமௌண்ட்டு. ஸோ சீக்கிரம் எடுத்துடலாம்னு நெனச்சுட்டு இருக்காங்க. சுதர்சன் அவங்க அப்பாவுக்கும் நல்ல வருமானம். ஸோ கிட்டத்தட்ட மாசமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களால இஎம்ஐ ஈஸியா ரூ. 20,000 கட்ட முடியும் அப்பவே. ஸோ அப்படின்ற மாரி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்த வந்து எடுக்கணும். அந்த பத்திரத்தெல்லாம் மூட்டாகணும்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க அப்பா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த ஊருக்கும் போயிட்டு வருவாரு. ஸோ இவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க சொத்து ஒண்ணு இருக்கு. அந்த சொத்து மூலியமா கொஞ்சம் காசு வர வேண்டியிருக்கு. ஸோ அந்த காசு வந்து அவங்க அண்ணன் தான் தரணும். ஸோ அந்த காசு வந்துச்சுன்னா இந்த இடத்தோட பத்திரத்தெல்லாம் நம்ம வாங்கிடலாம் அப்படின்ற மாரி இவரும் பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவுல சுதர்சன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்ல தான் அவர் உட்கார்ந்து படிக்கிறது எல்லாமே அந்த ரூம்ல தான் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஆனா டெய்லி நைட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, யாரோ அந்த ரூம்ல இருக்கிற மாரியும், இவர் கூட பேச ட்ரை பண்ற மாரியும் அவருக்கு ஃபீலும் ஆகுது. அதே மாரி ஜன்னல் பக்கமா யாரோ அவங்கள எட்டி பார்த்துட்டு இருக்க மாரியும் அவருக்கு ஃபீல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இவரு என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜன்னலோட கர்டன வந்து மூடிடுறாரு. மூடிட்டு படுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்குறாரு. பட் மூடிட்டு படுத்தாலும் யாரோ அந்த சைடு இருந்து நம்மள பார்க்குற மாரியே இவருக்கு ஃபீல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி எக்ஸ்ட்ரீமா போகும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜன்னல் வழியா யாரோ இவர பார்த்து வந்து கூப்பிடுறாங்க. அதுவும் ஒரு ஒரு அந்த குரலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட குரல் மாரி தான் இவருக்கும் கேட்குது. ஸோ கேட்டோனே இவர் வந்து பெருசாலாம் பயப்படல. ஆக்சுவலா இவருக்கு வந்து பொறுத்தவரைக்கும் அந்த சாமி நம்பிக்கை ஃபர்ஸ்ட்டு கிடையாது. சாமி நம்பிக்கை இருந்தா தான் பேய் நம்பிக்கை வரும். ஆனா அதுவுமே கிடையாது.
அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேஷுவலாக தான் வந்து அதை டீல் பண்ணிட்டு வந்துருக்காரு. அப்போ நல்லா நோட் பண்ணிக்கிங்க, சுதர்சனோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா 13 தான். பட் 13 வயசில் யாருன்னா அப்படி ஸ்ட்ராங்காக இருப்பானான்னு தெரியல. பட் அவர் சொல்லியிருக்காரு நம்மக்கிட்ட. ஸோ அப்போ வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டில் வந்து ஒரு பூனை வளர்க்குறான். அந்த பூனை பேர் வந்து காளி. ஸோ அந்த பூனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்துச்சுன்னா மட்டும் அங்கே ஒரு மாரி வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டு போய் ஓட ஆரம்பிக்கும். யூசுவலாக மற்ற இடத்துல கேஷுவலாக போகுமா, அந்த இடத்த வந்தா அந்த இடம் வந்தால் மட்டும் மிரண்டு போய் ஓடிட்டுருக்கும். அந்த இடம் வேறு எதுவுமே கிடையாது. சுதர்சனோட ரூம் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அங்கே தான். சொல்லப்போனா அந்த பூனை வந்து சுதர்சன் ரூமுக்குள்ளேயே வராதுங்களாம். மற்றபடி ஹாலில் எல்லா இடத்துலையும் சுத்தம். ஆனால் சுதர்சன் ரூமுக்குள்ளேயே வராது. அதுக்கு காரணம்னா சுதர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூனை ரூமுக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா முடி வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பூனையை விரட்டிகிட்டே இருப்பாராம். ஸோ அதனால அந்த ரூமுக்குள்ளே வரமாட்டேங்குதான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இவங்க எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. சுதர்சன் அதுதான் நினைக்கிறாரு. ஆனால் அது வேற ஒரு காரணமும் இருந்துட்டு இருக்கு. ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டே இருந்துட்டு இருக்காரு. நீ தூங்கும்போது பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் ஃபுல்லாக மூடலை, பாதி தான் முடியும் படுத்துட்டு இருந்திருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு பெட்டில் வந்து உட்கார மாதிரி ஒரு நல்லாவே ஃபீல் ஆயிருக்கு. ஃபீல் ஆனோடனே ஒரு கண்ணு திறக்கலன்னு சொல்ற ஒரு கண்ணு திறக்கவே முடியல இவரால அந்த டைம்ல. அப்போ யாரோ ஒரு கிட்ட வர மாதிரியும் ஒரு ஃபீல் ஆயிருக்கு. அப்போ கிட்ட வர என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி கேவலமான ஒரு வாடை வந்து இவருக்கு வந்திருக்கு. அது எப்படி சொல்றதுன்னா, இப்போ நம்ம எங்கன்னா வந்து இந்த எலி எதனா செத்து போயிடுச்சுன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருந்திருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நெத்தியில யாரோ முத்தம் கொடுத்துட்டு போறது மாதிரி இவருக்கும் ஃபீல் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பயம் வந்து கிடையாது. யாரோ இருக்கிற மாதிரி அந்த பயம் இருந்துச்சு. இல்ல யாரோ நம்ம ப்ரொடெக்ட் பண்ண தான் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இவருக்கும் ஃபீல் ஆயிருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்லயே சரியான மழை. ஸோ அந்த டைம் வந்து சுதர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருந்துட்டு இருக்கு. பட் இது அவர் வந்து பெருசாலாம் எதுவுமே எடுத்துக்கல. ஸோ ஒரு 3 வருஷம் போயிருது. ஒரு 3 வருஷம் போனோனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நைட்டு வந்து சரியான மழை பெய்யுது. ஸோ மழை பெஞ்சோனே கரண்ட் எல்லாமே கட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ சுதர்சன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ரூம்ல இருந்து ஹாலுக்கு வரணும். அந்த ஹாலுக்கு வரதுக்கு ஒரு சின்ன காரிடார் மாதிரி இருந்துட்டு இருக்கு. அப்படி தான் அவர் வெளியிலயும் வரணும். ஸோ அப்படி வெளியில வரலான்னு சொல்லிட்டு இவர் அந்த சைடு வந்துட்டு இருக்காரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இருட்டுல யாரோ அந்த இடத்துல நிக்கிற மாதிரி நல்லாவும் ஃபீல் ஆகுது. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சுட்டு இருக்கு. மின்னல் அப்பப்போ வந்து போயிட்டு இருக்கு. அப்படி வரும்போது தான் பார்க்குறாரு, அந்த இடத்துல ஒரு உருவம் இருக்குதுன்றது. அந்த உருவத்த அரைகுறையா அவரும் பார்க்குறாரு. உடம்பு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, எரிஞ்சு போன மாரி இருக்கு. அந்த உருவம் கையில என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அருவாமனைய அந்த உருவம் வந்து கையில வச்சுட்டு இருந்திருக்கு. இது நீங்க இருக்க வேண்டிய இடம் கிடையாது. ஒழுங்கா வெளியில போயிடுங்க. இது எங்களோட இடம். இந்த இடத்தெல்லாம் நீங்க எடுத்துக்கணும்லாம் நினைக்காதீங்க. இது எங்களோட இடம் அப்படின்ற மாரி அந்த உருவமும் வந்து பார்த்தீங்கன்னா, இவர பார்த்து சொல்லிட்டு இருக்கு. அப்போ சுதர்சன் பின்னாடி இருந்து ஒரு குரலும் கேட்குது. "இங்கிருந்து ஓடிடு. இது உனக்கு நல்லது கிடையாது. அவன் எதிர்க்க நிக்காத. இங்கிருந்து ஓடிடு" அப்படின்ற மாரி சுதர்சனுக்கு ஒரு குரலும் கேட்குது. அப்படி கேட்டோனே இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வேகமா வந்து பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கீழயும் இறங்கி ஓடிடுறாரு. கீழ இறங்கி ஓடுனா, கீழ ஒரு 2 ரூம் இருக்கு. அங்க தான் அவங்க அம்மா, அப்பா இருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு மாரி இருக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? கீழ வந்து பார்த்தீங்கன்னா, டைனிங் ஹாலு. மேல தான் வந்து ஹாலே இருந்தது. கீழ டைனிங், கீழ 2 ரூம் இருக்கு. அதுக்கப்புறம் மேல தான் ஹால் இருந்தது. கீழ ஓடியாந்து அவங்க அம்மா, அப்பா கிட்ட சொல்றாரு. இந்த மாரி யாரோ ஒரு மாரி இருக்காங்க அப்படின்னு சொன்னோனே, அப்போ அவங்க அம்மா ஒரு விஷயம் சொல்றாங்க. "அப்பா இந்த மாரிலாம் எதனா ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காத. பசங்க பயப்பட போறாங்க. தம்பிங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் பயந்துருவாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நான் பார்த்தேன்." "சரி, சரி ஒண்ணும் இல்ல. நீ போய் படு" அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் படுக்க வச்சிருக்காங்க. ஸோ அன்னைக்கு வந்து நைட் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தம்பி, தங்கச்சி கூட தான் அவரும் படுத்திருக்காரு. மறுநாள் காலையில எழுந்திரிச்சு அவங்க அம்மா, அப்பா கிட்ட இத பத்தி பேசும்போது, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கேஷுவலா ஒத்துக்கிறாங்க. இத வந்து பெருசாலாம் எதுவுமே எடுத்துக்கல. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ எல்லாம் பயப்படாத" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளாக வந்து விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வொர்ஸ்ட் ஆயிட்டே தான் இருந்துட்டு இருக்கு. அவருக்கு கால பூச்சி இழுக்கிறது, தலைமுடி பூச்சி இழுக்கிறது, இந்த மாரி விஷயங்கள் தொடர்ந்து அந்த வீட்ல நடந்துகிட்டே தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில ஒரு பொறுக்க முடியாம என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, லீவ் வருது. அந்த குவார்ட்டர்லி, ஹால்ஃப் இயர்லி லீவ் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி லீவ் வருது. ஸோ லீவுக்கு வந்து சென்னைக்கு வரலான்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனா அவங்க வீட்ல என்ன பண்றாங்க, "இல்ல, இல்ல 10த் எக்ஸாம் வருது. நீ 10த் எக்ஸாம் வந்து படிக்கணும். ஆனா நீ இங்க தான் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. இல்ல அட்லீஸ்ட் 1 வாரமாவது நான் பாட்டி வீட்ல போய் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. சரி போன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஸோ இவர் அந்த வயசுல பஸ்ல தனியா ஏறி போய் வந்துட்டு இருப்பாரு. அந்த மாரி ஒரு பக்குவம் இருக்கு. ஸோ இவர் என்ன செய்றாருன்னு பார்த்தா, திண்டிவனத்துலேருந்து பஸ் ஏறி கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா, சென்னைக்கும் வராரு. ஸோ சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் சென்னை வில்லிவாக்கத்துல அவங்க பாட்டி வீடு வந்திருக்கு. அவங்க பாட்டி வீட்டுக்கு போய் அவங்க பாட்டிக்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்போ அவங்க பாட்டி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "ஓ! இது மாரிலாம் நடக்குது அந்த வீட்ல. அதனால தான் அந்த வீட்ட இவ்ளோ கம்மி ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்களா?" அப்படின்ற மாரி அவங்க பாட்டியும் சொல்றாங்க. அப்பதான் சுதர்சனுக்கு புரியல. என்ன கம்மி ரேட்டுன்றீங்க? அவங்க கிட்டத்தட்ட 12,00,000 சொன்னாங்க. 12,00,000 யார்றா சொன்னது? அவங்க 8,00,000க்கு தான்டா வாங்கியிருக்காங்க இந்த வீட்ட. அவங்க 12,00,000 சொன்னாங்க. அந்த வீட்டு மாரி ஏதோ பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லி தான் வந்து சொல்லியிருக்காங்க. உங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க யாரோ மாந்திரிகரெல்லாம் பார்த்து ஏதேதோ வாங்கிட்டு போய் வீட்லலாம் கட்டிலாம் வச்சிருக்காராமே அப்படின்னோனே, இவருக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல பாட்டி எது இருந்தாலும் அது மாரி தான் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னோனே, அவங்க பாட்டி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ ஊருக்கு போம்போது நானும் வரேன். உங்க அண்ணன் இங்க தான் இருக்கான். அப்போ அவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ இவருக்கும் அவருக்கும் ரொம்ப டிஃபரன்ஸு. ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க சென்னையில தான் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவங்க பாட்டி என்ன பண்றாங்கன்னா, சரி உங்க அண்ணன் அவன பார்த்துப்பான். சரி நான் அவன் கூட வரேன்னு சொல்லிட்டு, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஊருக்கு கிளம்பி போறாங்க. ஊருக்கு கிளம்பி போயிட்டு அந்த வீட்ல தான் தங்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. 2ஆம் நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டி வந்து சுதர்சனையும் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவையும் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு ஒழுங்கு மரியாதையா அந்த வீட வந்து மறுபடியும் அவங்க கிட்டயே குடுத்துருங்க. குடுத்துட்டு காச வாங்குங்க. இந்த மாரி தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த வீட்ல வந்து நெறைய விஷயங்கள் தப்பா இருக்கு அப்படின்னோனே, அப்போ வந்து சுதர்சன் அவங்க அப்பா வந்து சண்ட போடுறாரு.
உன்னை அவன் கூட்டின்னு வந்தது தப்பு, நீ வந்தது ஒன்றும் இல்லாமல் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, இந்த வீட்டில் அப்படி எதுவுமே கிடையாது, இவ்வளோ கம்மி ரேட்டில் யாரும் இந்த வீடை கொடுப்பாங்களா, நாங்கள் வாங்கிட்டோன்றது உனக்கு பொறாமையா, இதோ உன் பெரிய பையன் வாங்கியிருந்தா சும்மா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, பெரிய புள்ளியும் நீயும் ரெண்டு எனக்கு ஒன்று தான்டா, நீ ஏன்டா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க, இந்த வீட்டில் அமானுஷமாக நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதுடா, அது எனக்கே தெரியுது, நான் படுத்துட்டு இருக்கேன், என்னை தாண்டி 2 உருவம் போகுதுடா, அதில் ஒரு உருவம் நான் பார்த்து இங்கே இருக்காத போயிடுன்னு சொல்லுது, எப்போ அந்த வீட்டில் நான் இருக்க முடியும், நீங்களும் இருக்காதீங்க போயிடுங்க, இல்லை நீ நாளைக்கு காலையில் ஊருக்கு கிளம்பு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்லிடுறாரு. ஸோ மறுநாள் காலையில் அவங்க பாட்டி என்ன பண்ணா, பையனை இப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து கிளம்பி ஊருக்கும் போயிடுறாங்க. ஸோ ஊருக்கு போகும் சுதர்சன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட ஒரு தாயத்து கொடுக்குறாங்க. அந்த தாயத்துக்குள்ளே வந்து ஒரு சின்ன மந்திரிச்சு ஏதோ ஒரு பொருள் இருக்குது போல். ஸோ எப்போல்லாம் உனக்கு வந்து பயம் வருது, இல்லை உன்னால் வந்து தப்பிக்கவே முடியல அந்த டைமில் என்ன செய்யுன்னா, இதுக்குள்ளே இருக்கிறத எடுத்து நெருப்பில் போட்டு கொளுத்திட்டுனா அது உங்ககிட்டே வராது, அதுபோல் ஜென்மத்துக்கு உங்ககிட்ட அதில் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சுதர்சனும் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெடியாக எப்பவுமே கையில் தான் வச்சுருந்துருக்காரு. அதான் அதுக்கான சுச்சுவேஷன்லாம் எதுவுமே உங்களுக்கு அமையலை. ஒரு நாள் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு ஏரியாலே வந்து ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த மாரியம்மன் கோயிலில் வந்து திருவிழா நடக்குது. ஸோ திருவிழா நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாமி ஆடிகள்லாம் வந்து சாமி ஆடிட்டே வருவாங்கள்ல. ஸோ அப்படி வரும்போனா கோயிலுக்கு தேவையான காசெல்லாம் வந்து ஒருத்தவங்க வீட்லேயே வந்து வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த சாமி ஊர்வலம் போகிறாங்கல்ல, சாமி அந்த கையில் வேலெலாம் குத்திட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி போகிறவங்களுக்கு வந்து அது ஏதோ பக்கு குத்துவாங்கன்னு ஏதோ சொன்னார். அது சரியாக தெரியல எனக்கு என்னன்றது. ஸோ அது வேலு கையில் உடம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கியெல்லாம் குத்திக்கிட்டு அவங்க வாங்கின ஆட்டோ கார்லாம் இழுத்துட்டு போவாங்களாம், டிராக்டர்லாம் கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அப்படி போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க காலுக்கு வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி அந்த க்ளீன் பண்ணுற விஷயம்லாம் பண்ணுவாங்களாம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்கிட்ட ஒருத்தவங்க வராங்க. எல்லா வீட்டுக்கும் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் வராங்க. இவங்ககிட்ட வராங்க. இவங்ககிட்ட வரும்போது இவங்க அதை பண்ணலாம்னு சொல்லி போகிறாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க திரும்பி அந்த வீட்டை பார்த்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. யாராக இருந்தாலும் சரி, இந்த குடும்பத்துக்கு எதுவும் நடக்கூடாது, இந்த குடும்பத்துக்கு எதனா ஒன்று நடக்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துக்கு நான் வந்து நிற்பேன், என்ன இருந்தாலும் சரி இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து அந்த வீட்டை பார்த்து கத்தவும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி பண்ண உடனே இவங்களுக்கு எதுவுமே புரியல, ஏன் நம்ம வீட்டை பார்த்து கத்துறாருன்னு சுதர்சன் அம்மாவுக்கு புரிஞ்சுது. ஓகே உடம்புல சாமி இருக்கு போல, ஆனால் தெரிஞ்சிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்தோன்னா செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் முதுகில் அந்த ஒரு டிராக்டர் கட்டியிருக்காங்க. அந்த டிராக்டரே தெரியும் எவ்வளோ வெயிட் இருக்குன்றது. அவர் என்ன நினச்சாருன்னு தெரில, அது அப்படியே பிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா, ஒரு சில கொக்கி மட்டும் ஒரு முதுகில் இருக்குது, ஒரு சில கொக்கிலாம் வந்து அந்த கயிறு பிச்சுக்கிச்சுன்னு வச்சுங்களேன், அரைகுறையாக ரத்தம் வர என்ன பண்ணால் அந்த வீட்டுக்குள்ளே வேகமாக ஓடுறாரு. வேகமாக ஓடினவர் எல்லா ரூம் பக்கமும் ஓடுறாரு. எல்லா ரூம் பக்கமும் ஓடி என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் முதுகில் இருக்கிற ரத்தம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரத்தத்தை வந்து கையில் வலிச்சு அந்த வீட்டு வாசலை தெளிக்கிறாரு. தெளிச்சுட்டு இதை தாண்டி நீங்கள் உள்ளே வந்துருங்க பார்ப்போம், இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்தீங்க வரதை நான் பார்த்தேன்னா உங்களை இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ சொல்லிட்டு அங்கேருந்து வந்திருக்காரு. அப்படி வெளியில் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேகமாக ஒரு மாதிரி 2 வாட்டி சுற்றி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. கீழே வந்ததுக்கப்புறம் முதுகில் நம்ம காயம் இருக்குல்ல, அந்த மண்ணு படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இம்மிடியாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலும் போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் வந்து அவங்க வீட்டில் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அந்த ஊரோட பூசாரி என்ன சொல்கிறாங்க, அந்த ரத்த கரையெல்லாம் எதுவும் க்ளீன் பண்ணாதீங்க, ஒரு 2-3 நாள் அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இவங்களால் இருக்க முடியல. பட் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வீடியோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறாங்க. அங்கங்கே எல்லா இடத்துலையும் ரத்தமாக இருக்குது. ஸோ எப்படி விடுறதுன்னு சொல்லிட்டு இவங்க க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுலேருந்து அந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இவங்க மறுபடியும் சென்னைக்கு வர மாதிரியான சிச்சுவேஷன் அமைஞ்சிருது. ஸோ அந்த வீட்டை வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து விற்றுட்ருக்காங்க. நல்ல ரேட்டில் தான் விற்றுருக்காங்க. சொல்லப்போனால் இவங்க விற்றதோட ஒரு 5-6 மடங்கு ஜாஸ்தி தான், வாங்கினதோட 5-6 மடங்கு ஜாஸ்தி தான் அந்த வீடியோ விற்றதா சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வீடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடு கிடையாது. அந்த வீடு இடிச்சிட்டு பின்னாடி ஒரு சில இடத்தெல்லாம் வாங்கி அந்த இடத்துல ஒரு கல்யாண மண்டபம் வந்து கட்டியிருக்கிறதா சொல்கிறாரு. அந்த கல்யாண மண்டபத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எதனால் அந்த பிரச்சனை அந்த வீட்டில் இருக்குது, என்ன ஏதுன்றது யாருக்குமே தெரியல. அதே மாதிரி அந்த விஷயம் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த ஆங்கிலோ நீங்கள் கிடையாது, ஹாஸ்டலில் போயிருக்காங்க. இவரும் எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணி அவங்க அம்மா அப்பா கிட்ட அந்த வீட்டில் உண்மையில் என்ன தான் இருந்துச்சு, அந்த வீட்டை பற்றி உங்களுக்கு என்ன தான் தெரியும்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவங்க அம்மா அப்பா வந்து அதை பற்றி சொல்கிறதாவே இல்லை. அதை பற்றிலாம் கேட்காதப்பா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி தான் மறைச்சிருக்காங்க. பட் என்னன்றது அவருக்கும் தெரியாது. அவர் சொன்னதான் நம்மளுக்கும் தெரிய வரும். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஸோ நீங்கள் மற்ற சேனல்லாம் பார்த்துட்டு அவனை மாதிரி நீ ஏன் பண்ண மாட்டேங்கிற, இவனை மாதிரி ஏன் நீ பண்ண மாட்டேங்கிறலாம் கேட்காதீங்க. எனக்கு இதுதான் வரும், இப்படி தான் நல்ல ஸ்டோரியும் சொல்ல முடியும். இதுதான் நிறைய பேரும் விரும்புகிறாங்க. ஸோ அதுதான் நானும் பண்ணுறேன். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்ப்போம். ஸ்டே டியூன். பாய்.